ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம ரொம்ப சூப்பரான ஒரு விடுதிங்க பார்க்க போகிறோம். என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்டில் வெறும் 3 பொருள் இருந்தால் போதுங்க. உங்கள் மிக்ஸி எப்பேற்பட்ட அழுக்கு கரையாக இருந்தாலும் சரிங்க, இந்த 3 பொருள் பார்த்தீங்கன்னா உங்கள் மிக்ஸியை புதுசு போலவே மாற்றிடுங்க. கண்டிப்பாக வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தாங்க பார்க்குறவங்களுக்குமே புரியும். அதே போல் அந்த மிக்ஸி பாருங்கள் எந்த அளவுக்கு அழுக்கு படிஞ்சிருக்கு. அந்த உள்ளுக்குள்ளே சைடில் எல்லா இடமே நீங்களே பாருங்கள் எந்த அளவுக்கு அழுக்கு தன்மையெல்லாம் நிறைஞ்சிருக்குன்னு சொல்லிட்டு, இந்த மிக்ஸி நம்ம எப்படி நல்லா பளிச்சுன்னு மாற்றலான்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க. ரொம்ப ஈஸியாக நீங்கள் வீட்டிலேயே க்ளீன் பண்ணிடலாங்க, அதுவும் எந்த வித கெமிக்கல் இல்லாமல். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாங்க. ஃபஸ்ட்டு நீங்கள் ஒரு பிளேட் எடுத்து வச்சுக்கோங்க. பிளேட்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் தோசை மாவு கூடிய சேர்த்தக்கூடிய ஆப்ப சோடா சேர்த்துக்கோங்க. நான் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு அரை டீஸ்பூன் போல் ஆப்ப சோடா சேர்த்துருக்குங்க. ஆப்ப சோடா பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கீழே விழுந்துருச்சுங்க பாய் மேலேயும். நான் அதுவே எடுத்து நான் சேர்த்துக்கிட்டுங்க. இப்போ இந்த ஆப்பா சோடா சேர்த்ததுக்கப்புறம் நீங்கள் இன்னும் 2 பொருள் சேர்க்குறீங்க. அது என்ன பொருள்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு நீங்கள் லெமன் எடுத்துக்கோங்க. நீங்கள் ஒரு லெமன் ஃபுல்லாகவே சேர்த்துக்கலாங்க. அப்படிலாம் நீங்கள் பாதி மட்டும் நான் சேர்த்துக்கலாங்க. நான் பார்த்தீங்கன்னா பாதி மட்டும்தாங்க நான் சேர்த்துருக்கேன். இப்போ நம்ம பாதி லெமன் கட் பண்ணிக்கொள்ளிய இந்த லெமன் அந்த ஆப்பா சோடா மேலே நல்லா பிழிஞ்சு விட்டுக்கோங்க. இப்போ நம்ம லெமன் ஃபுல்லாகவே பிழிஞ்சு விட்டாச்சுங்க. பிழிஞ்சு விட்டால் பின்னாடி பாருங்கள் அந்த ஆப்பா சோடா லெமனும் சேர்ந்து நல்லா பொங்கி வந்திருக்குங்க. அதுக்கப்புறம் நீங்கள் டூத் பேஸ்ட் எடுத்துக்கோங்க. எந்த டூத் பேஸ்ட் வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாங்க. ஒரே ஒரு கொஞ்சம் போல் நீங்கள் சேர்த்துக்கிட்டா போதுங்க. அதிகமாக நீங்கள் சேர்க்கணுட்டு அவசியமே கிடையாதுங்க. இப்போ நம்ம கொஞ்சமாக சேர்த்து முடிச்சாச்சு. இது கூட நம்ம மொத்தமாக 3 பொருள் சேர்த்துருக்குங்க. ஒன்று லெமன், ஆப்ப சோடா, பேஸ்ட்டு, இது 3மே நீங்கள் சேர்த்துட்டு வேஸ்ட்டான ஒரு ப்ரஷ் தான் நீங்கள் எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம வேஸ்ட்டான ப்ரஷ்ஷை வச்சுட்டு நல்லா நீங்கள் லிக்விடை நல்லா கலக்கி விட்டுருங்க. இது 3மே நல்லா கலங்கி வரணுங்க. இப்போ அந்த லிக்விடை வச்சு நம்ம மிக்ஸி ஃபுல்லாகவே க்ளீன் பண்ணிக்கலாங்க. எவ்வளோ அழுக்கான மிக்ஸியாக இருந்தாலும் பரவாயில்லைங்க, இந்த கொஞ்சம் லிக்விட் ஒன்று இருந்தால் போதுங்க, ரொம்ப சூப்பராக க்ளீன் பண்ணி முடிச்சிடலாங்க. இந்த லிக்விட் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு ஸ்பூன் மட்டும்தாங்க வரும். ஆனால் பார்த்தீங்கன்னா இது ஃபுல்லாக நீங்கள் க்ளீன் பண்ணி முடிச்சிடலாங்க. நீங்கள் ஃபஸ்ட்டில் பாருங்கள் எந்த அளவுக்கு அழுக்காக இருக்குன்னுட்டு, லாஸ்ட்டு நம்ம க்ளீன் பண்ணும்போது நீங்களே பாருங்கள் அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. இப்போ நம்ம அந்த லிக்விடை தொட்டு ப்ரஷ்ஷு ஃபுல்லாகவே நம்ம மிக்ஸி ஃபுல்லாகவே நம்ம சுற்றி நல்லா தேய்ச்சி விட்டுக்கலாங்க. அது மட்டும் இல்லைங்க, இடுக்கில் எங்கெங்கே அழுக்கு இருக்கோ அந்த இடத்துல நீங்கள் ப்ரஷ் வச்சு நல்லா தேய்ச்சா மட்டும்தாங்க அந்த அழுக்கு எல்லாமே போயிடும். பாருங்கள் அந்த இடுக்கில் பாருங்கள் எவ்வளோ அழுக்கு இருக்குன்னுட்டு, இந்த ப்ரஷ் வச்சு லிக்விட் தொட்டு நீங்கள் தேய்ச்சிங்கன்னா அந்த அழுக்கு எல்லாமே ரொம்ப சுலபமாக வந்துடுங்க. இதே போல் நம்ம மிக்ஸி ஃபுல்லாகவே எல்லா இடுக்கில் எல்லா மிக்ஸி ஃபுல்லாக நீங்கள் க்ளீன் பண்ணிட்டு பாருங்கள், கொஞ்சம் கூட அழுக்கே இருக்காதுங்க. இப்போ பாருங்கள் ஃபுல் மிக்ஸி நம்ம ப்ரஷ் வச்சு நல்லா தேய்ச்சி முடிச்சாச்சு. அதுக்கப்புறம் நம்ம எங்கே க்ளீன் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, மெயினாக நம்ம பிரிண்டில் தாங்க நம்ம க்ளீன் பண்ண போகிறோம். மேலுக பாருங்கள் மேலே எந்த அளவுக்கு அழுக்கு இருக்குன்னுட்டு, இந்த இடத்துல நீங்கள் லிக்விட் தொட்டு ஃபஸ்ட் நீங்கள் ப்ரஷ் வச்சு நீங்கள் தேய்ச்சிக்கோங்க. அப்போ தான் அந்த லிக்விட் பட்டு எல்லா இடமும் கொஞ்சம் லைட்டாக ஊறி அந்த அழுக்கு எல்லாமே ரொம்ப ஈஸியாக வெளியே வருங்க. பாருங்கள் என்னால் எந்த அளவுக்கு தேய்க்க முடியுமோ அந்த அளவுக்கு நான் ப்ரஷ் வச்சு நான் தேய்ச்சிட்டுங்க. அந்த உள்ளுக்குள்ளே சைடில் எல்லா கேப்புமே நீங்கள் தேய்ச்சிக்கோங்க. ஏன்னா மிக்ஸி உள்ளுக்குள்ளே தாங்க நிறைய அழுக்கு இருக்கும். நம்ம மிக்ஸி ஜாரில் ஓட வரலையே அந்த இடத்துல தாங்க நிறைய அழுக்கு இருக்கும். அதனால் நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக நல்லா தேய்ச்சி விட்டுக்கோங்க லிக்விட் தொட்டு நீங்கள். அடுத்தா பார்த்தீங்கன்னா மேலேயும் நீங்கள் தேய்ச்சி விட்டுக்கோங்க. நான் தேய்க்கிறேன் பாருங்கள், இதே போல் நீங்கள் தேய்ச்சி விட்டுக்கோங்க. அந்த லிக்விட் மட்டுமே போதுங்க, வேறு எதுவுமே இப்போ யூஸ் பண்ண தேவையில்லைங்க. இப்போ இந்த ப்ரஷ்ஷை நீங்கள் ஒரு ஓரம் வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஒரு குச்சி எடுத்துக்கோங்க. இடுக்கில் பாருங்கள் அந்த சந்துக்குள்ளே எவ்வளோ அழுக்கு இருக்குன்னுட்டு, அந்த அழுக்கெல்லாம் நீங்கள் குச்சி வச்சு நல்லா எடுத்து விடுங்க. அந்த அழுக்கு நீங்களே பாருங்கள் எவ்வளோ அழுக்கு வந்துட்டுருக்குன்னுட்டு, நிறைய அழுக்கு தன்மை எல்லாம் பழிஞ்சிருக்குங்க. இந்த மாதிரி நீங்கள் குச்சி வச்சு தள்ளும் போதும் அந்த அழுக்கு எல்லாமே வெளியே வந்துடுங்க. அதுக்கப்புறம் நீங்கள் குச்சி வச்சு நல்லா நீங்கள் க்ளீன் பண்ணி விட்ட பின்னாடி ஒரு ப்ரஷ் எடுத்து நல்லா தேய்ச்சி விட்டுக்கலாங்க. அப்படிலாம் நீங்கள் பட்ஸ் எடுத்துக்கோங்க, பட்ஸ் வச்சு நீங்கள் தொடச்சிக்கலாங்க. அதுக்கப்புறம் நான் பார்த்தீங்கன்னா வேஸ்ட்டான ஒரு பேப்பர் எடுத்துகிட்டு அந்த இடுக்குள்ளே போட்டு நல்லா அந்த குச்சி வச்சு நல்லா எடுத்துக்கிறேங்க. ஏன்னா அந்த அழுக்கு எல்லாமே அப்போ தாங்க அந்த பேப்பர் மேலே அப்படியே வந்துடுங்க. நான் பண்ணுற பாருங்கள் இதே போல் நீங்கள் பண்ணி விட்டுக்கோங்க. அப்போ தாங்க அந்த அழுக்கு ஃபுல்லாகவே அந்த பேப்பர்லேயுமே வந்துடும். இப்போ அந்த பேப்பர் தூக்கி போட்டு இன்னொரு பேப்பர் நம்ம எடுத்துக்கலாங்க. மறுபடியுமே அதே போல் நம்ம குச்சி வச்சு நம்ம பண்ணிக்கலாங்க.
இப்போ பாருங்கள் அந்த அழுக்கு எல்லாமே ரொம்ப ஈஸியாக வந்துடுச்சுங்க. அதே பேப்பரை வச்சு இந்த உள்ளுக்குள்ளே பாருங்கள் நான் பண்ணுற பாருங்களேன் வீடியோக்குள்ளே பண்ணுற மாதிரியே நல்லா ரோல் பண்ணி விட்டுக்கோங்க. ரோல் பண்ணி கொஞ்சம் பேப்பராக சேர்த்து ரோல் பண்ணி விட்டிங்கன்னா அந்த அழுக்கு எல்லாமே இந்த பேப்பர் கூடவே வந்துடுங்க. உங்கள் மிக்ஸி துடைக்கிறதுக்கு பேப்பர் ஒன்று இருந்தால் போதுங்க. நல்லா பளிச்சுன்னு புத்தம் புதுசாக மாறிடுங்க. கண்டிப்பாக எல்லாருமே நீங்கள் ட்ரை பண்ணலாங்க. ரொம்ப சூப்பரான ரிசல்ட் உங்களுக்குமே கிடைக்கும். இப்போ நம்ம பேப்பரை உள்ளுக்குள்ளே விட்டுட்டு நல்லா நீங்கள் கை வச்சு நல்லா சுற்றி விட்டிங்கன்னா அந்த உள்ளுக்குள்ளே இருக்கிற அழுக்கு எல்லாமே ரொம்ப ஈஸியாக வந்துடுங்க. இப்போ நம்ம உள்ளுக்குள்ளே ஃபுல்லாக நம்ம தேய்ச்சி முடித்த பின்னாடி ஒரு ஈர துணி எடுத்துக்கோங்க. ஒரு ஈர துணி எடுத்துட்டு நீங்கள் நல்லா தண்ணியை புழிஞ்சு விட்ட பின்னாடி நீங்கள் கீழே மேலே எல்லா இடத்துலையுமே நீங்கள் ப்ரஷ் வச்சு தேய்ச்சிங்க இல்லையா, எல்லா இடத்துலையும் நீங்கள் ஈர துணியை வச்சு நல்லா தொடச்சி எடுத்துக்கோங்க. துடைக்கும் போது உங்களுக்கே நல்லா வித்தியாசம் தெரியுங்க. ஃபஸ்ட்டு பார்த்த மிக்ஸிக்கும் இப்போ பார்க்குற மிக்ஸிக்கும் எந்த அளவுக்கு பளிச்சுன்னு இருக்குன்னுட்டு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நம்ம வெளி பக்கம் எல்லா பக்கமே தேய்ச்சி முடித்த பின்னாடி இப்போ நம்ம உள்ளுக்குள்ளே அழுக்கு இருக்கும் இல்லையா, அதையுமே நம்ம க்ளீன் பண்ணிக்கலாங்க. அதே துணி நீங்கள் உள்ளுக்குள்ளே அமுக்கிறப்பாங்க இதே போல் அமுக்கிட்டு அந்த ரோல் மாதிரி நீங்கள் சுற்றிக்கணுங்க. அந்த மாதிரி சுற்றும் போது என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா அந்த அழுக்கு எல்லாமே ரொம்ப ஈஸியாக இந்த துணிக்குள்ளேயே வந்துடுங்க. அதுக்கப்புறம் நீங்கள் ஒரு துணிக்குள்ளே ஒரு விரல் மட்டும் வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ரோல் மாதிரி சுற்றி விட்டிங்கன்னா அந்த இடுக்கிற அழுக்கெல்லாம் ரொம்ப ஈஸியாக வந்துடுங்க. இப்போ பாருங்கள் நான் மொத்தமாக தொடச்சி முடிச்சுட்டேன். உள்ள வெளியே எல்லா பக்கமும் தொடச்சி முடிச்சுட்டுங்க. ரொம்ப க்ளீனாக இருக்குது. இதுக்கப்புறம் நீங்கள் அந்த சந்து இருக்கு இல்லையா, அந்த சந்துக்குள்ளேயும் அதே துணியை வச்சு நல்லா எடுத்து விடுங்க. இந்த மாதிரி நீங்கள் பண்ணாலே போதுங்க. உங்கள் மிக்ஸி எப்போவுமே நல்லா பளிச்சுன்னு இருக்குங்க. நீங்களே பாருங்கள் நம்ம ஃபுல்லாகவே தொடச்சி முடித்த பின்னாடி ஒரு துணி எடுத்துக்கோங்க. ஈரலாமல் ஒரு துணி எடுத்துகிட்டு நீங்கள் ஃபஸ்ட்டு மேலே பாருங்கள் நான் ரோல் பண்ணுற மாதிரி நீங்கள் ரோல் பண்ணிக்கோங்க. உள்ளுக்குள்ளே ஃபுல்லாக நீங்கள் துணியை வச்சுட்டு கை வச்சு நல்லா சுற்றி விட்டிங்கன்னா அந்த உள்ளுக்குள்ளே ஈரத்தன்மை அழுக்குத்தன்மை எல்லா பக்கமும் வந்துடுங்க. அதே போல் வெளி பக்கம் எல்லா சமயம் நீங்கள் ஒரு ஈரம் இல்லாமல் துணியை வச்சு நல்லா தொடச்சி எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள் மிக்சியில் எந்த இடத்துலையும் ஈரமும் இல்லை, அதே போல் அழுக்குமே இல்லைங்க. ரொம்ப பார்க்குறதுக்கே நல்லா பளிச்சுன்னு நீட்டாக இருக்குங்க. ரொம்ப சூப்பராக நீங்கள் க்ளீன் பண்ணிடலாங்க. வெறும் 5 நிமிஷம் போதுங்க. ரொம்ப ஈஸியாக நீங்கள் க்ளீன் பண்ணிடலாம். எந்த வித கெமிக்கல் இல்லாமல் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் மெம்பருக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. மறக்காமல் உங்கள் வீட்டில் எவ்வளோ அழுக்கு படிஞ்சு மிக்ஸியாக இருந்தாலும் பரவாயில்லைங்க, இந்த மெத்தடில் ஒரே ஒரு டைம் நீங்கள் க்ளீன் பண்ணி பாருங்கள். அப்புறம் உங்களுக்குமே புரியுங்க, அவ்வளோ சூப்பராக க்ளீன் ஆகுங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நாளைக்கு பார்க்கலாம் வேறொரு வீடியோவில்.